தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, இந்த திருப்பலியானது ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிற கிருபா ஜெய் பிரபா அவருடைய திருமண ஆண்டு நாளிலே இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். பீட்டர் ஜான் பால் ஆலிஸ் மார்கரெட் குழந்தை பாக்கியத்துக்காக இறைவனிடம் ஜெபிக்கிறார்கள். சிறிய புஷ்பம் மற்றும் ராஜ்குமார் குடும்பத்தினர் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதித்து பாதுகாத்தருள அருள் வேண்டியும் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற அருள் வேண்டும். ஜோஷுவா செபாஸ்டியன் ஆன்ம வாழ்வில் ஒரு வளமோடு வாழ அருள் வேண்டி, மேலும் ஆண்டவரே மரித்த ஜெசிந்தா லிலி குழந்தைசாமி, ஜோசப் விக்டர் குழந்தைசாமி, ராஜ்குமார் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்கள் மற்றும் உத்திரிக்கும் நிலையில் இருக்கும் ஆன்மாக்களின் ஆன்ம இடத்திற்காக அருள் வேண்டி இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். அன்பார்ந்தவர்களே, திருப்பலி வழியாக நாம் அடைய இருக்கின்ற பேரர்களுக்கு தடையாக இருக்கிற நமது பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் எனக்காக வேண்டிக் கொள்ள நாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இறைப்பற்றில்லாத எங்களை உமது அருளால் நிரப்பியருள உம்மை வேண்டுகின்றோம். எவ்வாறும் செயலாலும் கொடைகளாலும் நீர் உடன் இருப்பதால் நம்பிக்கையினால் ஏற்புடையவராக்கப்பட்டவர்கள் அதில் இறுதி வரை நிலைத்து நிற்கும் ஆற்றல் பெறுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் மன்னிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள். ஆண்டவரும் உம் திருமணமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். என் முடிவு இதுவே, கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, 7-21 வசனங்கள். அந்நாட்களில் நெடுநேர விவாதத்திற்கு பின்பு பேதுரு எழுந்து திருத்தூதர்களையும் மூப்பர்களையும் நோக்கி
கூறியது. சகோதரரே, பிற இனத்தவர் என் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உள்ளங்கைகளை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. ஆகவே நம் மூதாதையரோ நாமோ சுமக்க இயலாத சுகத்தை இப்போது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசுவின் அருளால் நாம் மீட்பு பெறுவது போலவே அவர்களும் மீட்பு பெறுகிறார்கள் என நம்புகிறோம். இதை கேட்டு அங்கு திரண்டிருந்தோர் யாவரும் அமைதியாயினர். கடவுள் தங்கள் வழியாக பிற இனத்தவரிடம் அடையாளங்களும் அருள் செயல்களும் செய்தார் என்பதை பர்னபாவும் பவுலும் எடுத்துரைத்ததை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்கள் பேசி முடிந்ததும் யாக்கோப்பு அவர்களை பார்த்து கூறியது, சகோதரரே, நான் கூறுவதை கேளுங்கள். கடவுள் பிற இனத்தாரிடமிருந்து தமக்கென மக்களை தேர்ந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள். இறை வாக்கினரின் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன. அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள்: இவற்றுக்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன். அதில் உள்ள விரிசல்களை பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன். அப்போது மக்களுள் எஞ்சியிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கியிருக்கும் வேற்று இனத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார். இதை செயல்படுத்தும் ஆண்டவர். தொடக்கத்திலிருந்தே இதனை அவர் தெரியப்படுத்தியுள்ளார். எனவே என் முடிவு இதுவே: கடவுளிடம் திரும்பும் பிற இடத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்டு தீட்டுப்பட்டவை, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, இரத்தம் மற்றும் பரத்தமை ஆகியவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும். மோசேயின் சட்டத்தை அறிவிப்போர் முற்காலத்திலிருந்தே எல்லா நகரங்களிலும் இருக்கின்றனர். அதனை ஓய்வு நாள் தோறும் தொழுகை கூடங்களில் வாசித்தும் வருகின்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலுரை பாடல். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். உங்கள் பதிலுரை. அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்கள் இனங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். உங்கள் பதிலுரை. வேற்றினத்தாரிடம் கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலை நிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்கள் இனங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். உங்கள் பதிலுரை. Hallelujah.
எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. 15ஆம் அதிகாரம் 9 முதல் 14 முடிய இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அருள்வதாக. வாழ்வர்களே, இன்று ஆண்டவர் இயேசு மகிழ்ச்சியை பற்றி குறிப்பிடுகிறார். இயேசு உயிர்த்தெழுந்ததாலே நமக்கு மகிழ்ச்சி உண்டு. இயேசு உயிர்த்தெழுந்ததால் அவருடைய வெற்றியில நமக்கு பங்கு உண்டு. ஆகவே நமக்கு மகிழ்ச்சி உண்டு. We are Easter people. Hallelujah is our song. புனித அகஸ்தீனார் சொல்லுவது. ஆகவே நாம் ஈஸ்டர் மக்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா கீதம் தான் நமது பாடலாக இருக்கிறது. ஆகவே மகிழ்ச்சி நம்மிடத்துல பொங்கணும். பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் மிக அழுத்தமாக சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், மகிழுங்கள். அழுத்தமாக சொல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும். கிறிஸ்தவன் என்றால மகிழ்ச்சியாக இருப்பவன் தான். அருட்பொழிவு பெற்றவன் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன்னா கடவுளுடைய வல்லமையுள்ள பிரசன்னம் நம்மோட இருக்கிறது. உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு மகிழ்ச்சியோடு இருந்தாரா? மகிழ்ச்சியோடு இருந்தார். விவிலியத்துல நம்ம பார்க்கிறோம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகமாக மகிழ்ச்சியை பற்றி எடுத்து சொல்லுகிற நற்செய்தி. The Gospel of Joy என்று சொல்லுகிறார்கள் லூக்கா எழுதிய நற்செய்தியை. ஆண்டவர் இயேசு பிறப்பு நிகழ்விலேயே பலமுறை மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்ற வார்த்தை. இந்த இடையர்களுக்கு மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்று வானதூதர்கள் சொன்னாங்க. ஆண்டவர் இயேசு மகிழ்ந்தாரா? 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு தூய ஆவியாரில் பேர் வகை அடைந்து, தூய ஆவியாரில் மகிழணும். அதுதான் முக்கியமான. ஆண்டவர் இயேசுக்கு நல்ல சாராய பாட்டில் இல்ல மகிழ்ச்சி. டிவி முன்னால 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுல, அல்லது செல்போன்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறது, பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஆண்டவர் இயேசு எப்படி மகிழ்ந்தாரு? தூய ஆவியாரில் பேர் வகை அடைந்து. பெருஞ்சுமை சுமந்துகிறவங்கள எல்லோரும் என்னிடம் வாங்க என்று அவர் அழைக்கிறாங்க. வார்த்தைகள் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைய நற்செய்தியில கூட இயேசு
என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கணும் என்று சொல்ல. சும்மா மகிழ்ச்சியா இருங்க அப்படின்னு சொல்லல, என் மகிழ்ச்சி. அப்ப அவரு தூய ஆவியாரில் மகிழ்வது நம்மிடத்துல இருக்கணும். அத்தகைய மகிழ்ச்சி தான் நம்மை அழிவுக்கு இட்டு செல்லாத மகிழ்ச்சியா இருக்கும். இந்த உலகம் காட்டுகிற மகிழ்ச்சி தொடக்கத்துல மகிழ்ச்சியா ஜாலியா இருக்கிறது போல இருக்கும். ஜாலியெல்லாம் சீக்கிரமா காலியா போகும், வெறுமைதான் இருக்கும், விரக்தி வரும், அழிவுக்கு செல்லும். அது குடிப்பழக்கமாக இருக்கலாம், அல்லது போதை பழக்கமா இருக்கலாம், மற்ற தீய பழக்கம் இல்லை, அடுத்த மனைவியோடு தொடர்பு கொண்டு இருப்பது, இதெல்லாம் அந்த நேரத்துல மகிழ்ச்சி தருவது போல இருக்கும். அது நிலைத்து இருக்காது. பயம் வந்து கவி கொள்ளும். பயம் நம்ம கழுத்தை நிறுத்தும், அழிவுக்கு தான் அது செல்லும். அதனால இயேசு சொல்வது என் மகிழ்ச்சி தூய ஆவியாரில் மகிழ்வது. மாதா அப்படிதான் மகிழ்ந்தாங்க. அந்த புகழ் பாடல்ல சொல்றாங்க, நான் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என் மீட்பராம் கடவுளை நினைந்து என் இதயம் பேருவகை அடைகிறது. ஆண்டவரை நினைச்சுதான் பேருவகை அடைகிறது. அவர் தருகிற மகிழ்ச்சி தான் நம்மிடத்துல இருக்கணும். ஆண்டவருக்கு அருள் வேண்டும். ஆண்டவர் நாங்கள் அறியாமையில இவ்விதமாக சில்லறதனமா பல விதங்களிலே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு விருப்பப்படுறேன். ஆனா அதெல்லாம் காணல் நீரா மாறி போகிறது. உண்மையான மகிழ்ச்சி நீர் தருகிற மகிழ்ச்சி, உங்களுடைய வார்த்தை காட்டுகிற மகிழ்ச்சி. இந்த வழியில சென்றால் நான் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவேன். திருப்பாடல் 1:3 ஆண்டவருடைய வார்த்தைப்படி நான் நடந்தால் நான் செய்வது அனைத்திலும் வெற்றி. ஆகவே என் உள்ளத்துல மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும். இதுதான் ஆண்டவர் காட்டுகிற வழியாக இருக்கிறது. உங்க மகிழ்ச்சி நிறைவு பெறணும் என்று இயேசு விரும்புகிறார். கொஞ்சம் இருந்தா பத்தாது, நிறைந்து பொங்கி 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 எழுணும். ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியா நம்ம இருக்கணும். தூய ஆவியாரின் கனிகளிலே இரண்டாவது குறிப்பிடப்படுகிறது. முதலாவது அன்பு, இரண்டாவது மகிழ்ச்சி. அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், விசுவாசம், சாந்தம், தன்னடக்கம், இந்த கனிகள். அதுவே தூய ஆவியாருடைய துணையோடு ஆண்டவர் இயேசு விரும்புகிறது போல நம் உள்ளத்துல இந்த மகிழ்ச்சி நிறைந்து இருக்கணும். இது ஒரு கற்பனை ஆன செய்தி இல்லை, அல்லது ஒரு பிரசங்கம் இல்லை. நாம் அனுபவிக்க வேண்டியது ஒன்று. ஆண்டவரே என் உள்ளத்துல அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு துன்பமே இல்லை, கஷ்டமே இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. கஷ்டப்பட்டு உழைக்கணும், கஷ்டப்படணும், துன்பங்கள் இருக்கும். ஆனா இத்தனைக்கு மத்தியில நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சான்று பகர முடிந்தால் அதுதான் இயேசு விரும்புகிற மகிழ்ச்சி. ஆகவே ஆண்டவரே எனக்கு அந்த மகிழ்ச்சியை தாங்க, உண்மையிலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க அருள் புரிய என்று இந்த திருப்பலியை மன்றார். பொங்கிட
பொருட்களை இறைவா இக்கரங்களில் காணிக்கைப் பொருட்களை இறைவா இக்கரங்களில் சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் ஒன்றிற்கு ஒப்புக் கொடுக்கிற இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மையை கையெழுத்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகிறார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவி பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண் நின்றமாக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டவரே, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாய் கடவுளின் கன்னித்தாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் புனித தோமா, புனித திருத்தூதர்கள், எவ்வளவு புகழ்ந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். உமது பெயர் போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமைகளை விலக்கிவிடுங்கள். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் பாவத்தில் இருந்து நாங்கள் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப உம்முடைய அருமையான மக்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் பூரண உடல் சௌக்கியத்தையும் நிலை வாழ்வையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் செல்வதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின்
பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக பலியான செம்மறி. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் பேறு பெற்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. அன்புக்குரியவர்களின் நற்கருணை வழங்குகிற தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும், மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters in Christ, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have preferred themselves to take part locally to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. Yes.
ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீ நிறைவு பெற செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பெற்றுக் கொள்ளவும் அவரை அவரோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்றுத்தாரும் இந்த கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற்ற கொண்டாடும் எங்கள் பாதுகாவலரான எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென்.